அன்பினர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக வளைகுடாவில் இரு அணியிலும் தாக்குதல், ஈரான் மீது தொடர்ச்சியாக இரு நாடுகளும் தாக்குதல், அங்கே இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல். இப்பொழுது நிறைய பொதுமக்கள் காயமடைந்து வருகின்றார்கள் இஸ்ரேலுக்குள். அதற்காக வேறு தனியான சில இடங்களை ஒதுக்கி அங்கு அந்த மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஈரான் கொத்தணி குண்டுகளை, இந்த கொத்தணி குண்டைத்தான் கடந்த ஆண்டில் முழுவதும் காசாவில் இந்த நெதன் ஸ்போர்ட் அழிச்சான் பாவி. பாருங்க, தனக்கு வந்தா மட்டும்தானே, அவருக்கு வந்துட்டு இல்ல, வயிறு வலிக்குது. இப்பொழுது ஈரான் அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல் கொத்தணி கிளஸ்டர் குண்டுகளை கொண்டு இஸ்ராயல் மீது வீசி தள்ளுது. அதனால் அங்கு சேதாரம் அதிகரித்திருக்கின்றது என்றுதான் நாம் அநேகமாக சொல்லலாம். இப்பொழுது சவுதி அரேபியாவில் தலைநகர் ரியாத் மற்றும் எரிசக்தி வளமிக்க ஒரு கிழக்கு மாகாணத்திலும் 2 தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த தாக்குதல்களை ஈரான் சொல்லுது, நாங்க தாக்கலாப்பா, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. இதேவேளை துருக்கியின் மீதும் ஏற்கனவே ஒரு தாக்குதல், இன்றும் ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதல் வந்திருக்கு. இப்ப என்ன கணக்கென்றால், அதாவது இந்த இந்தியாவுக்குலாம் கூடுதலாக இப்ப நிறைய களவு கேஸ் பெட்டியில் இருக்கும், பெட்டி கேஸுகள் பெண்டிங் கேஸ்ல இருக்கும். இல்லை, எவனாவது ஒரு கள்ளன் அம்புட்டானா, ஒரு சந்தேக நபர் எவனாவது அம்புட்டானண்டா மிக அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ள இது நடக்கிறது. அதாவது களவு கேஸ், ஏராளமான கேஸ் பெண்டிங் இல்லைங்க. இவனாக ஒத்தண்ட தலையில கட்டுவதற்கு ஏதோ ஒரு வகையில பைசிக்கல் களவெடுத்தான், மோட்டார் சைக்கிள் களவெடுத்தான், மொபைல் களவெடுத்தான், ஒருத்தன் அம்புட்டால் அவ்வளவு கேஸ் அவன் தலையில கட்டுவது. இப்பொழுது இந்த நேரம் பார்த்து இந்த தாக்குதலை ஈரான் சொல்லிட்டு நாங்க விசாரணைக்கு ரெடி, நீ விசாரிச்சு செய், நீ பாரு, நாங்க செய்யலன்னு சொல்லிடுச்சு ஈரான். ஆனால் இதுல விடயம் என்னவென்றால், ஈரான் சாக்கெட் ட்ரோன், அதாவது அவங்களோட சாக்கெட் ட்ரோன் போல ஒரு கொப்பி அதே மாதிரி ட்ரோன் தயாரிச்சு இப்ப வளைகுடா நாடுகள்ல தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இது யாரு செய்யறான்? இது இஸ்ரேலுக்கு கைவந்த கலை. அதாவது இதை நம்ம இப்படின்னு சொல்லலாம். இப்ப கடந்த 90ஆம் ஆண்டு காலங்கள்ல கிழக்கு மாகாணத்துல பள்ளிவாசல் தாக்குதல்கள். ஏன்னா இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், லேசாக நமது மக்களுக்கு பிரிவிற்கான ஒரு புரிதல். அப்படி காத்தாங்குடி பள்ளிவாசல்ல ஒரு தாக்குதல் புலி செஞ்சது, ஒரு தாக்குதல் ராணுவம் செய்தது. ஆனா கணக்கு என்ன, 2ம் புலி செஞ்சது. அதே மாதிரி ஏறாவூர் பள்ளிவாசல்லையும் அதே மாதிரி தான். என்றால் இந்த மாதிரி சோடித்து, அதாவது இந்த மோட்டு கூடுங்க, சவுதியில இருக்கிற படிச்சவன் இல்லையே, சவுதியில இருக்கிற சேக்கு இந்த கரத்தை இதெல்லாம் போட்டிக்கிறான் இல்லையா, அந்த தலையில போட்டிக்கிறான் இல்லையா, அவங்க எல்லாம் படிச்சவங்க கிடையாது. எல்லாம் கை நாட்டு, அவங்க வந்தது அவங்களோட பரம்பரையா அந்நேரம் பிரிட்டிஷுக்கு கால் நக்கி வந்து அந்த பரம்பரையா வாராங்க, அப்படித்தானே வாராங்க. அந்த வகையில இந்த தாக்குதல் எதுவுமே ஈரான் தான் செய்யலன்னு சொல்லிட்டான். எங்க மேல நாங்க சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு ஈரான்காரன் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான், எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை, எங்க மேல கணக்க போடுறான் இவன், அப்படித்தானே போடுறது இஸ்ரேல், அந்த கணக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஈரான் சொல்லிடுச்சு. இப்ப என்னென்றால் இந்த அரபு நாடுகள் இப்ப ஈரான் மேல என்ன கோபத்தை அதிகரிப்பாங்கல்ல. அதனால இப்ப ஏற்கனவே இவர் அபுதாபி, இவர் UAE அமீரகம் 5 நாடுகள்ல பாதுகாப்பை கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே பிரிட்டிஷ்லயும் போய் கேட்டுட்டு 5 நாடு மேல இப்படி எல்லாம் பண்ணுகின்ற போது நாடுகளின் ராணுவ பிரசன்னம் வளைகுடாவில் அதிகரிக்கும். அப்ப ஈரானுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம். இதுதான் இந்த கணக்கு. அதாவது வளைகுடா ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு அமெரிக்கா மட்டும் போதாது, இஸ்ரேல் மட்டும் போதாது, நீங்களும் துணைக்கு வாப்பான்னா அரபுக்காரன் கூப்பிட்டா எல்லாருமே முன்கால வச்சு ஸ்பீட்ல வந்து நிற்பாங்க. ஆனா அரபில இங்க இருக்கு, எண்ணெய் இருக்கு இல்ல, எண்ணெய் காசு கிடைக்கும் இல்ல. அதனால ஈரானுக்கு ஒரு தர்ம ஜங்கடத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த இரண்டு நாடுக்கு அப்பால் இஸ்ராயல்ல இது ஒரு மொஷாட் தந்திரம். இது அதாவது அவனுள்ள சாக்கெட் ஏவுகணை போன்று அதே மாதிரி தயாரிச்சு அரபலத்தெல்லாம் இருக்கும், அதோட சந்தேகம் இல்லை. அது உள்ளுக்கு இருக்கிற ரிசோர்ஸை பார்த்தா, அதுக்குள்ள இருக்கிற மூலப்பொருளை பார்த்தா பிடிக்கலாமே. சாக்கெட் ட்ரோன் அதே மாதிரி ட்ரோனை கொஞ்சம் தயாரிச்சு அவங்க இப்ப உதாரணத்துக்கு அபுதாபிலிருந்து சவுதிக்கு அடிக்கலாம், சவுதியில இருந்து அபுதாபிக்கு அடிக்கலாம், துபாயிலிருந்து பஹ்ரைனுக்கு அடிக்கலாம். இப்படி மாத்தி மாத்தி எங்கெங்கெல்லாம் தாக்குதல் தொடுத்துட்டா பேரு ஈரான் கணக்கு. அவன் நான் இல்லைன்னு திட்டவாட்டமா சொல்ல, அவன் மடியில கனம் இல்லையே, நான் செய்யலையே, எனக்கு நட்ட பயம். அதனால ஈரான் சொல்லிச்சு, அப்போ இதை நான் செய்யல, நாங்க எந்த நீதிக்கும் தயாரம் சொல்லிச்சு.
அப்ப அந்த வாங்க இந்த செய்திக்குள்ள போயிடுவோமா? வாங்க செய்தியை முற்றுமுழுதா பார்ப்போம். சவுதி தலைநகர் கிழக்கு மாகாணத்தில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஈரானிய ராணுவம் முற்று முழுதாக நிராகரித்திருக்கிறது, மறுத்திருக்கிறது. நாங்கள் விசாரணைக்கு தயார் என்று சொல்றாங்க. ஈரானுக்கு எதிரான பெரிய அளவிலான மற்றும் தூண்டப்படாத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போருக்கு மத்தியில் சவுதி தலைநகர் ரியாத் மற்றும் எரிசக்தி வளம் மிக்க கிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலைகளை குறிவைத்து தொடர்ச்சியான ஆளில்லா விமான தாக்குதல்களுடன் எந்த தொடர்பையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை முழுமையாக நிராகரிப்பதாக ஈரான் தெரிவிக்கிறது. ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணம் 10 ஆளில்லா விமானங்களுடன் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சவுதி அரேபியா இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறது. மேலும் அனைத்து ஆளில்லா விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என்று IRGC ஞாயிற்றுக்கிழமை இன்று தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை அது வலியுறுத்துகிறது. அவற்றின் தோற்றம் குறித்து சவுதி அதிகாரிகளை முழுமையாக விசாரிக்க வலியுறுத்துகிறது. அதை வச்சு பார்த்த வழங்குமே அவன் உண்மையான டூப்ளிகேட் அதே மாதிரி அரபெழுத்தெல்லாம் செஞ்சு ஈரான் பாசு மொழியெல்லாம் அங்க பிரிண்ட் பண்ணி அதே கலர்ல கொண்டு இறக்கி அடிக்காங்க. கேட்டா ஈரான் இதற்கிடையில் சவுதி அரேபியாவிற்கு எதிரான ஆளில்லா விமான தாக்குதல்களின் தோற்றம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்று பெயரிடப்படாத ஒரு ஆதாரத்தை பர்ஸ் செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறது. தூண்டப்படாத போரை தொடர்ந்து மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நடந்து வரும் பதட்டங்கள் வியத்தகு முறையில் தீவிரமடைந்துள்ளன. மூலோபாய ரீதியான ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை ஈரான் உருவாக்கியுள்ளது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் கணிசமான பகுதி கடந்து செல்லும் முக்கியமான கடல்சார் பாதை பிராந்தியத்தின் அதிகரித்து வரும் போரில் ஒரு மைய புள்ளியாக மாறியுள்ளது. ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்து மறைமுகமாக தெஹ்ரான் வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக முழு அளவிலான ஆக்கிரமிப்பு போரை தொடங்கின. இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி சையத் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பின்பாடுதான் இந்த சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவே அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஈரானிய ஆயுதப்படைகள் அவர்களின் சட்டபூர்வமான சுய பாதுகாப்பு உரிமையின் கட்டமைப்புக்குள் உடனடியாக பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இஸ்ரேலிய நிலைகள் மீது பலத்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் பிராந்தியத்தில் தவறான கொடி தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்ட ஷாஹெட் ட்ரோனின் அமெரிக்க தயாரிக்கப்பட்ட நகல் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த வளைகுடா தேசங்களில் ஈரான் குறிவைக்கிற இடங்கள் எல்லாம் ராணுவ இலக்குகள் தான். ராணுவ இலக்குகள் தவிர்த்து பொதுமக்கள், அரச கட்டிடங்கள் மற்றும் நிறுவனங்கள் அதுக்கெல்லாம் மாற தாக்குதல் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எங்கிட கோப்பி, அது நகல், அதுன்னு அழகா தெளிவா சொல்றாங்க ஆதாரபூர்வமாக. இஸ்லாமிய குடியரசை சிக்க வைக்கும் நோக்கில் வேண்டும் என்று தவறான கொடி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிராந்திய நாடுகளில் உள்ள பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா, இஸ்ரேலும் ஈரானின் ஷாஹெட் 136 ட்ரோனின் மறுபெயரிடப்பட்ட நகலை லூகாஸ் என்று பெயரிடப்பட்டதாக கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அதாவது அவருடைய ஷாஹெட் ஏவுகணையை போல வடிவமைச்சு லூகாஸ் என்று பெயரிட்டு அடிக்கிறாங்க. அவங்களோட ஷாஹெட் 136 ட்ரோன் பெயருக்கு இவங்க அதே மாதிரி காப்பி பண்ணி அடிக்கிறாங்க லூகாஸ் என்று. இது எப்படி மாட்ட போகுது பாருங்க. முழு வளைகுடாம இது சரியா நிரூபிக்கப்பட்டால் முழு வளைகுடாம இந்த ஈரான அமெரிக்கா விரட்டப்படாம பாருங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் போர்க்களத்தில் ராணுவ பின்னடைவுகளை சந்தித்த பிறகும் ஈரானுக்கு எதிராக அரசியல் கூட்டணிகளை கட்டமைக்க தவறிய பிறகும் எதிரி ஏமாற்று வேலையில் ஈடுபட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் சந்தேகத்தை உருவாக்கி ஈரான் இஸ்லாமிய குடியரசை குற்றம் சாட்டுவது என்றும் அதே நேரத்தில் தெஹ்ரானுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கு இடையில் கருத்து வேறுபாட்டை விதைப்பதும் அதன் மூலம் ஈரானின் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் நியாயத்தன்மையை குறை மதிப்புக்கு உட்படுத்த ஆகும் என்று அந்த அறிக்கையில் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை துருக்கி, குவைத் மற்றும் ஈராக் உள்ளிட்ட நட்பு அண்டை நாடுகளில் உள்ள வசதிகள் மீது சமீபத்திய நாட்களில் தொடர்ச்சியான சந்தேகத்துக்குரிய தாக்குதல்களை செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
மேற்கத்திய ஊடகங்களுக்கு விரோத கட்சிகளும் ஈரானிய படைகளுக்கு பொய்யாக காரணம் காட்டியுள்ளன. ஈரானின் ராணுவ நடவடிக்கைகள் கண்டிப்பாக ஒழுக்கமானவை என்றும் தெளிவான சட்ட கொள்கையால் நிர்வகிக்கப்படுகின்றன என்றும் அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியை சேர்ந்த ராணுவ இலக்குகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளன என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு பலமுறை அறிவித்துள்ளது படி அது அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியின் நோக்கங்கள், மையங்கள் மற்றும் நலன்களை மட்டுமே குறிவைக்கிறது. மேலும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் அது குறிவைக்கும் எந்த ஒரு இடத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க, இஸ்ரேலிய ஷலாலா துறைமுகங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து ஒமான் அமெரிக்க, இஸ்ரேலிய தவறான கொடி நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கும் ஈரான் ஒமான் மீதான தாக்குதல்களையும் மறுக்கிறது. துக் மற்றும் சலாலா துறைமுகங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து ஒமான் சுல்தானகத்தின் பிரதேசம் அல்லது துறைமுகங்களுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களில் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரானின் ஆயுதப்படைகளின் பொது பணிப்பாளர் மறுத்துள்ளார். அப்ப பாருங்க, இந்த நாய்களை ஒட்டுமொத்தமாக இந்த இடங்கள்லாம் இப்ப இதுவரைக்கும் நமக்கும் செய்தி வந்து கொண்டிருக்கு, ஈரான் தாக்குது. இப்ப இன்றுதான் ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாக ஈரான் முழுதாக இந்த இலக்குகள், அதாவது இந்த அமெரிக்க இலக்குகளை தவிர வேற எங்கேயுமே எந்த தாக்குதலையும் தொடுக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாட்ட போறாங்க, சங்குத போறாங்க. பாருங்க, ஈரானின் தற்காப்பு கோட்பாடு சட்டபூர்வமான கொள்கைகள் மற்றும் வலுவான தர்க்கத்தில் அடித்தளமாக உள்ளது என்பதை அறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. மேலும் இந்த தந்திரோபாயங்களை எதிர்கொள்ள பிராந்திய நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுக்கிறது ஈரான். நாம் ஒருவர் நம்புவதும் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை பேணுவதன் மூலம் இந்த தந்திரங்கள் மற்றும் தீய நடத்தைகளில் இருந்து ஆக்கிரமிப்பு எதிரியை தடுப்பதும் அவசியம் என்று அது கூறுகிறது. இந்த ஏமாற்றுத்தனமான மற்றும் தீய இயக்கங்களுக்கு பிராந்திய நாடுகளின் அதிகாரிகளின் புத்திசாலித்தனமான எதிர்வினைகள் ஆரம்பத்திலிருந்து இந்த சதித்திட்டத்தை முறியடிக்கும். ஈரான் மீதான போர் முழுவதும் பொருளாதார உட்கட்டமைப்பு, குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ராஜதந்திர வளாகங்கள் மீது பல ட்ரோன் தாக்குதல்களை இந்த பகுதி கண்டுள்ளது. மேற்கத்திய ஊடகங்கள் ஈரான் மீது பலமுறை குற்றம் சாட்ட முயற்சித்து வருகிறது. சிவிலியன் இலக்குகள் மீதான தாக்குதலுக்கு தெஹ்ரான் தொடர்ந்து பொறுப்பேற்க மறுத்துள்ளது. சைப்ரஸில் உள்ள ராயல் விமானப்படை அக்ரோதிரி தளத்தை தாக்கிய சாக்கெட் வகை ட்ரோன் ஈரானில் இருந்து வந்தது அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் ஐக்கிய ராஜ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மார்ச் 3 அறிக்கையும் துணை ஆதாரங்கள் அடங்கும். இப்ப பாருங்க, எங்க இருந்து கேம காட்டுறாங்க. இது இப்ப பிரிட்டிஷுக்கு விளங்கி போச்சு. எங்க சைப்ரஸ்ல இருக்கிற இந்த பிரிட்டிஷ் ராயல் விமானப்படைக்கும் அக்ரோதிரி தளத்துக்கு அடிச்சிருக்கிறான் ஷாக்கெட். அதுவும் அங்க நிரூபிக்க அங்க பாப்பான் தானே அவன் மாங்கா அரபிக்காரன் மாதிரி, அவன் மாங்கா மடை, பிரிட்டிஷ்காரன் மாங்கா மடையிலே உலகத்தை ஆண்டவன் இல்லையா? அமெரிக்காவுக்கும் விடுதலை கொடுத்தது இதே பிரிட்டிஷ் தான். அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் அவங்க சுதந்திரத்தின் நாள் இருக்குது. ஆனா பிரிட்டிஷுக்கும் உலகத்துல கிடையாது. ஏன்னா உலகத்துல மிக நீண்ட பகுதி ஆண்டவன் பிரிட்டிஷ். அவனுக்கு தெரியும் தானே யார் அடிச்சிருப்பாங்க. அதனால பிரிட்டிஷ்காரன் இதுக்குள்ள நாங்க வரலன்ட்டான். இது எப்படி இருக்குது? அதான் இது ஒரு ஆதாரமா. அதே போல் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அஜர்பைஜானில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் முன்பு குற்றம் சாட்டியுள்ளார். அவை தெஹ்ரானுக்கு தவறாக காரணம் கூறப்பட்டது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் அதன் அண்டை நாடுகளுடனான ஈரானின் உறவுகளை சேதப்படுத்தும் வேண்டும் என்று சதி முயற்சி என்றும் ஈரான் சொல்லுகிறது. சவுதி அரேபியாவுக்கான ஈரானிய தூதர் அலி ரேஷா எனாதி ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதலில் ஈரானிய ஈடுபாட்டை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற சமீபத்திய தாக்குதல் ஈராக் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள லானாஸ் சுத்திகரிப்பு நிலையத்தையும் குறிவைத்தது. இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் எதிர்ப்பு அச்சுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் தொடர்ந்து சொல்லி வருகிறது. அப்ப இவனுக்கு மொஷாட்டுக்கு கை வந்த கலங்க, அதாவது இந்த மாதிரி பிளேட்டை மாத்தி அடிக்கிறது, அவன் மேல பழிய போறதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை. இது இலங்கைக்குள்ள நாம பல இடத்துல பார்த்த செய்திங்க, நமக்கு நல்லாவே அத்துப்படி இதெல்லாம் மாத்தி அடிக்கிறது. தக்கன போல முஸ்லீம் ஏரியாவில ஒரு மெல்ல அடிச்சுட்டு போவான். அது யாரு? இவன் எல்டிடிக்காரமாக அடிச்சுட்டு போவான். இப்படித்தான் வடகிழக்குல முஸ்லிம்களையும் தமிழ் இயக்கங்களையும் நிரந்தரமா பிரிச்சு வச்சான். இப்ப இவர் இப்படி இந்த சாக்கெட் ஏவுகணையை போல ஆளு இல்ல விமானத்தை போல இவர் லூகாஸ் ஒன்று போட்டு தாக்குறாருல. இப்ப இது சரியா நிரூபிக்கப்படும். அதான் விசாரணை கூப்பிடுது. ஈரான் தான் துண்டு துணியை தூக்கிட்டு வா,
அந்த இடிஞ்சு விழுந்ததுக்கெல்லாம் இருந்த நாட்டுக்குள்ள தூக்கிட்டு வா என்ற ஒரிஜினலை பாருன்னு சொல்லி ஒரு சர்வதேச மத்தியஸ்தம் மூலம் இது விசாரணைக்கு வந்தால் இவங்களோட பொழப்பு கிளியுமா இல்லையா? இதுக்கும் ஈரானுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாவும் நல்ல வாய்ப்பாகத்தான் பார்க்கலாம். இப்ப அவங்களோட லட்சணம் விளங்குது இல்ல, அவங்களோட உல்டா பல்டா விளங்குது இல்ல. இதைத்தான் அரபு தேசத்துல இருந்து செய்யறான்ன்றத நிரூபிக்கப்பட போகுது. நிரூபிக்கப்பட்டால் ராசா நீ இருந்து பாதுகாத்த போதும், நீ எங்களை தாக்கின போதும் மெல்ல மூட்டையும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு மெல்ல போறையான்னு கேட்பாங்க. அப்ப ஆக இப்பொழுது ஈரானுக்கு பிளஸ் பாயிண்ட், அதாவது வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. காரணம் பொய்யான அஜாலா குஜாலா வேலையை இவங்க செய்யறதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் இந்த நாட்டுக்கு எங்க நாட்டுக்குள்ள நீ தேவையில்லை, எங்கட நிம்மதியும் போச்சு, எங்கட பொழப்பும் போச்சு. இவ துபாயை பாருங்க, துபாய் கட்டி எழுப்புறோன்னா இன்னும் ஒரு 5 ஆண்டாலும் போகும் குறைஞ்சது. எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் அடிச்சு நாசமாகுது என்றால் அவங்க மீண்டும் மீண்டும் கட்டி உலகத்துல 1ஆம் நம்பர் ஒரு என்னது கமர்சியல் கண்ட்ரியா மாத்தணும் இல்லை. அதுக்கெல்லாம் இப்ப ஆள் எடுக்கணும். அப்ப நம்முடைய மக்கள் கூடுதலாக இந்த QS எல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. மிகப்பெரிய வேக்கன்ஸ் உருவாக போகுது, வேலை வாய்ப்பு வேக்கன்ஸ் உருவாக போகுது துபாய்க்குள்ள, ஷார்ஜாக்குள்ள, அபுதாபிக்குள்ள. இப்படி யுஏக்குள்ள மிக கூட வரும். பக்கத்துல குவைட்டும் கொஞ்சம் பஹ்ரைனும் வரும். ஆக இந்த 3 தேசங்களிலையும் எமது மக்களை தான் கூட எடுக்க. அதாவது இப்ப இந்திய உளவாளி நிறைய இருக்கிறாங்கல்ல. இன்னும் ஒரு விடயத்தை நாங்க சொல்லணும். ஈரானுக்குள்ள 10,000 இந்திய ஸ்டூடெண்ட் இருக்கிறான், இந்திய மாணவர்கள். அவர்களையெல்லாம் வெளியேற்றுமாறு இந்தியா அறிவிக்குமானால் அந்த நாட்டுக்குள்ள ஒரு அணுகுண்டு போட போறாங்கன்னு அர்த்தம். நாம ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்தியர்கள் ஈரானுக்குள்ளிருந்து வெளியேறுங்கள் இந்தியா சொல்லணும், அவங்க யாரும் சொல்லக்கூடாது. என்றால் மோடி டெல்லி மஸ்தானும் இந்த நெட்டன்ஸும் ஒரு பாதையில முஸ்லிம் இஸ்லாமோபியா, இஸ்லாம் விரோதிகள். அப்ப இவன் சொல்லுவான், நெட்டன் சொல்லுவான், அந்த மஸ்தான்ஜி உன் ஆக்கெல்லாம் எடுத்துடு, நாங்க தாக்க போறோம். அதனாலதான் நீ உடனடியாக இந்தியன் எம்பசி சொல்லிச்சு, அங்கிட்டு டெல்லியால ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு சொல்லிச்சு, இந்தியால தெஹ்ரான்ல இருக்கிற இந்தியன் எம்பசின்னு சொன்னாங்க நீங்க நாட்டுக்கு பொட்டி கட்டுங்க. நாம என்ன சொன்னோம், இந்திய குடிமக்கள் ஈரானை விட்டு வெளியேறும் என்று உத்தரவை இந்தியா கொடுக்குமானால் தாக்குதல் ஷுவர். அதே போன்று மாணவர்கள் ஒரு 173 பேரு ஆர்மேனியா ஊடாக நாட்டை விட்டு போயிருக்காங்க. 173 பேரு, அது பயந்தாங்கொழிகள். பயப்படாம இன்னும் 10,000 பேர் இருக்கிறாங்கல்ல. அந்த மாணவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தெஹ்ரானை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்தியா சொல்லுமானால் தெஹ்ரானுக்குள்ள ஒரு அணுகுண்டு போடுறாங்கன்னு அர்த்தம். இதை நல்லா போல பண்ணிக்கொள்ளுங்க. இந்திய மாணவர்கள் தெஹ்ரானை விட்டு வெளியேற்றப்படுவாங்களான்னு கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கள் என்றால் அங்கிட்டு ஒரு அணுகுண்டு போடப்படுன்னு அர்த்தம். ஆக இந்த இது கூடிட்டு மக்களே மற்ற செய்தி சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி கூறி வணக்கம். முன்னு சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.